வணக்கம்ப்பா. இன்னைக்கு ஜனனி ஹோம்மேட் சேனலில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது நான் 3 முட்டை எடுத்திருக்கேன், 4 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம் அதை நைஸாக நறுக்கியிருக்கு, 5 பல்லு பூண்டை 2 நறுக்கி வச்சுருக்கேன். இது நம்ம குழம்பு மிளகாத்தூள், நம்ம சிக்கன் இது எப்படி வைப்பீங்களோ அது மாதிரி இதெல்லாம் 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மட்டன் மசாலா கடையில் இருக்கும்ல அந்த ரெடிமேட் பவுட்ரு, 1.5 தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காயில் கொஞ்சமாக, முட்டை 3, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு உளுந்து, சோம்பு, பட்டை ஜாமான், இஞ்சி வேணால் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க, ஆனால் நான் சேர்க்கலை, கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த இது முட்டை குழம்புனால கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கணும். இப்போ 5 கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ தாளிக்கிறது இருந்தோம், அது நல்லா செவந்துருச்சு. போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்துல கொஞ்சம் பாதியில் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுப்பா. இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல குழம்பு மிளகாத்தூள், அதை சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்து ஒரு நல்ல கிளறிடணும். இப்போ மிளகாத்தூள் போட்ட உடனேப்பா அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிடுங்க. வச்சு நல்லா இந்த சாந்து இதிலேயே நல்லா பிறண்ட அந்த பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிளறணும். இப்போ பாதி அது போகவும் இந்த கரம் மசாலாவை அதில் போட்டுக்கிறோம். இது மட்டன் மசாலா, நல்லா மட்டன் குருமா இது மாதிரி இருக்கும். குழம்பு முட்டை குழம்பு மாதிரியே சொல்ல முடியாத டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் கரம் மசாலா அரைக்கிறவங்களா இருந்தால் அதே சேர்த்துக்கிடலாம். நான் இல்லாததுனால இப்போ இதை ரெடிமேட் பொடி எடுத்திருக்கேன். மட்டும் மிதமான தீயில வச்சு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சாந்து கொஞ்சம் நல்லா பிறண்டு வந்துருச்சுப்பா. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சட்டியில் விடுறது மாதிரி ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் பிறண்டு வரையில் நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு, பச்சை வாசம் இல்லாமல். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேரம் நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுங்க. சப்பாத்தி, சாதம், டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த குழம்பு. கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சதுக்கு அப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் வேணாம், அது குருமா மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 3 முட்டை தான் எடுத்துருக்கேன், போதும். நீ அடுத்தது நல்லா பச்சை வாசம் போகிற வரை மூடி வச்சுருவோம், கொதிக்கட்டும். இப்போ தேவையான உப்பு போட்டுருக்குறோம், உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம், நல்லா பச்சை வாசம் போகிற வரை நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றி முட்டை ஊற்றுவோம். இப்போ திறந்து பார்ப்போம்பா. இப்போ சரியான பக்குவத்துக்கு வந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துருவோம். தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா முட்டையை சேர்த்துக்குவோம். இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சுப்பா. இப்போ முட்டையை ஒன்றா உடச்சி சேர்த்துக்கிறோம். அங்கங்கே இப்போ 3 முட்டையை சேர்த்துட்டோம். இப்போ அப்படியே 1 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். அந்த ஆவியிலே முட்டை கொஞ்சம் நல்லா வேகும். இல்லைன்னா நம்ம கொதிக்க விட்டோம்னா ஒரு மாதிரி போயிடும். இதெல்லாம் நல்லா சமமாக இருக்கும். இப்போ திறந்து பார்ப்போம்பா. இப்போ கொஞ்சம் அரை பக்குவமாக வெந்துருச்சு. இப்போ இந்த நேரம் அடுப்பை ஆன் பண்ணிக்கிடுங்க. அடுப்பு ஆன் பண்ணி குழம்பு கொதிக்கட்டும். முட்டை நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ அருமையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. நம்ம ஜனனி ஹோம்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.